தமிழ் டெக்மாஸ் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் சீரிஸான ஏ சீரிஸில் ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அந்த மாடல் பார்த்தீங்கன்னா A51. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது, மேலும் இந்த மாடலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக்மாஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் இருக்குது, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் அடாப்டர் சார்ஜர் இருக்குது, அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க, மேலும் ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் கேஸ், நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க. இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட். ஸோ இந்த மாடலில் வெளிப்புற தோட்டத்தை பற்றி பார்க்கலாம். வெளிப்புற தோட்டம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலருக்கு அவங்க வச்சிருக்க பேர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டம் கிரஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 4 கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஃபிளாஷும் சென்டர்லேயே இருக்குது. அதை தவிர்த்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் சூப்பராக LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் டைப்பில் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஏ சீரிஸில் முதல் முறையாக பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேயோட சென்டரில் இருக்குது, பார்க்கறது ஒரு புள்ளி மாதிரி அழகாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு போடலாம். இதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே இது ஒரு கீழ்ப்பதில் பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது, ஸ்பீக்கரோட அவுட்புட் இங்கே தான் இருக்குது. அதை எடுத்து மைக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட்டும் இருக்குது. சரி, இந்த மாடலோட மெயின் ஃபியூச்சர் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் சூப்பராக LED கொடுத்துருக்காங்க. சாம்சங்னு பேர் போனதே அவங்களோட டிஸ்பிளே தான். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பஞ்சோல் கேமரா டிஸ்பிளேயோட சென்டர்லேயே கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன புள்ளி மாதிரி அழகாக இருக்குது. பேக் சைடில் கேமரா பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, அடுத்து 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ், அதுக்கடுத்து ஒரு 5 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேக் சைடில் உள்ள கேமராஸ். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கு ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த மாடல் கொடுத்துருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா Exynos 9600 ஒரு Octa கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB, அதாவது 6 GB 120 GB தான் ஃபர்ஸ்ட் கூட அனௌன்ஸ் பண்ணிக்கிற மாடல். இதுக்கடுத்து 8 GB மாடல் வரதா சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சாம்சங் பே ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ சொன்னதில் இந்த மாடலோட மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ விட்டு போன சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாடலில் இவங்க கொடுத்துருக்க ஃபியூச்சரை வச்சு என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேமரா எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா பேக்லைட் 4 கேமரா கொடுத்துருக்காங்க, அது 40 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ உள்ள மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 வரைக்கும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 12 மெகாபிக்சல் யூஸ் பண்ணிக்கிற ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது மற்ற மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம பார்த்த Oppo A15 மட்டும்தான் அவங்க ஒயிட் ஆங்கிளுக்கும் மேக்ரோ லென்ஸுக்கும் 8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லைவ் ஃபோக்கஸுக்கும் 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃப்ரண்டில் 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, ஒரு டீட்டெயிலான செல்ஃபி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, சாம்சங் பே கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் Android 10 லேட்டஸ்ட் வெர்ஷனோட தான் வருது. மேலும் அவங்களோட 1 UI வெர்ஷன் 2 ஓட தான் கம்பெனியில் தான் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாடலோட வீடியோ மற்றும் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்துருக்கோம், A51ஓடது. ஃப்ரண்ட் கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா எப்படி இருக்குன்னா அப்படியே சன்லைட்டுக்கு ஆப்போசிட் திரும்புகிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு திருப்தியாக ஒரு அருமையான கேமரான்னு சொல்லிடுற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் சாம்சங்கோட கேமரா நல்லா இருக்குது. LED டிஸ்பிளே பார்க்கும்போது நல்லா இருக்குது, இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கா பழைய A50s அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறந்துனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், சாம்சங் A51 மாடலோட கேமரா பார்த்துருக்கீங்க. பேக் கேமரா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஃபுல் HD ரெக்கார்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சூப்பராக LED ப்ளஸ் சாம்சங் கேமராவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் வர அளவுக்கு கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள்.
இப்போ நீங்கள் இந்த வீடியோ மற்றும் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த மாடலில் உள்ள நிறைகள் குறைகளை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நான் கடந்த 2 நாளாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 நாளில் எனக்கு தெரிஞ்ச நிறைகள் குறைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு இறுதி முடிவுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட பெரிய அவங்க கம்பெனியோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டிஸ்பிளே தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். அதுவும் அந்த சின்னதாக கேமரா டிஸ்பிளேல ஒரு ஓரமாக புள்ளி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எந்த வித உறுத்தல் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. கலர்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பே அதாவது எஸ்பேங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் வெர்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒரு செக்யூரான ஒரு பேமெண்ட் கேட்வேனே சொல்ல முடியும். ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க இதோட அருமை நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பார்க்கும்போது 42 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க மெயின் கேமரா. அதுக்கடுத்து ஒயிட் ஆங்கிள் 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணுது. மேக்ரோ லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்லாம் கிளியராக எடுக்க முடியுது. லைவ் ஃபோக்கஸுக்கும் 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியும். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட லுக் பேக்ரவுண்ட் கலர் பஞ்சுவல் கேமரா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்ல ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கைக்கும் ஒரு காம்பாக்டான ஃபீல் கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோனில் அவங்களோட செக்யூர் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அதுக்கு ஈக்குவலான பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட நாக் செக்யூரிட்டியும் சாம்சங்கில். ஸோ அந்த வகையில் இதுவும் ஒரு ப்ளஸ்னே சொல்ல முடியும். அதுக்கடுத்து அல்ட்ரா ஹெச்ல ஃப்ரண்ட் கேமரா மற்றும் பேக் கேமரா உங்களை வீடியோ எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் நம்ம ப்ளஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து இதில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்னு சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா கேமரா தான். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா அதாவது நான் A50s பார்த்துட்டு அதே ஆர்வத்தோடு இதை வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி நான் லோ லைட் எல்லாத்துலேயுமே எடுத்து பார்த்தேன். ஒரு ஃபுல்ஃபில் அதாவது ஒரு சூப்பர் AMOLED சாம்சங் கேமராவில் நம்ம வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கோமா ஃபோட்டோ எடுக்கிறோமாங்கிற ஒரு சந்தேகம் ஓரளவுக்கு இருந்துச்சு. இல்லை கேமரா நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப A சீரீஸில் எதிர்பார்த்தாலோ இருக்கானா அவ்வளோ எதிர்பார்த்தாலோ இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா கம்பெனியும் ஏன் அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒரு பெரிய ஃபியூச்சராக நினச்சி பாராட்டி அதே கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ டிஸ்பிளேல வச்சா நல்லா ஓப்பன் ஆகுது, அது ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நார்மலாக உள்ள மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் தெரியுது. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஃபெயில்டு எதுவும் அவ்வளோ எல்லா டைம் வைக்கும்போது பக்காவாக ஓப்பன் ஆகிடுது. இருந்தாலும் டைம் ஒரு 0.1 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எல்லாருமே நம்ம பேக்கில் உள்ள சென்சார் யூஸ் பண்ண ஸ்பீடுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இனி வர்ற காலங்களில் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்கட்டும், அதில் எந்த வித குறையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் தயவு செஞ்சு பின்னாடி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரண்டில் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பேக்கில் வேணுங்கிறவங்க அதை பற்றின கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சர்வே மாதிரி வச்சுக்கலாமே. அதுக்கடுத்து மேக்ரோ லென்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த வித குறையும் இல்லை. 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்க மற்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா அதில் உங்களால் ஃபோட்டோவும் எடுக்க முடியும், வீடியோவும் எடுக்க முடியும். ஆனால் இதில் ஒன்லி ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். இதில் ஃபோக்கஸ்லாம் பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு ஃபோட்டோ தான் எடுக்கணும். நம்மளுக்கு தேவையான இடத்த ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஸோ அது ஒரு சின்ன மைனஸாக தெரியுது. அதுக்கடுத்து பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 6GB + 128GB இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதுக்கு அவங்க நிர்ணயம் பண்ணிக்கிற விலை பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 24,000 பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ரைஸ்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாலும் அந்த லெவலில் 24,000 ரேஞ்சுக்கு நீங்கள் மற்ற கம்பெனியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போயிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம F50 ஓப்போவில் ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது 20,000 அதோட ப்ரைஸு. அது இது ரியல்மிலையும் கம்மியான ரேட்டில் இருக்குது. MI என்னதான் சாம்சங் ஒரு டாப் பிராண்டட் கம்பெனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு காம்படிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஏன்னா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுது. உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் எனக்கு பெரிய மைனஸ் தெரியல. இதில் எனக்கு உறுத்தலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேமரா எதிர்பார்த்தாலும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதை தவிர்த்து பெரிய மைனஸ்னால் அந்த மேக்ரோ லென்ஸ்லாம் தவிர்த்து பெரிய மைனஸ் எதுவும் தெரில இந்த 2 நாளில் நான் யூஸ் பண்ணதை வச்சு. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பெரிய மைனஸ் ப்ளஸ் தெரிஞ்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் வீடியோ பொறுத்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த மாடலை பற்றி நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரலாமல் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா காரணத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ திருத்திக்கிறோம். மேலும் ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.